இந்த அண்ணா குழந்தை பாக்கியம் இல்லாமல் சமுதாயம் அவரை ஒதுக்கியது, கேவலமாக பேசியது, கண்ணீர், கவலை, வேதனை, மன உளைச்சல் என்று ஒவ்வொரு நாளுமே தவித்து கொண்டிருந்த இந்த பெண்மணிக்கு ஆண்டவருடைய இல்லத்திலே முழந்தாள் படியிட்டு கைகளை விரித்து அழுது கண்ணீரோடு எனக்கு வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்த ஜெபம்தான் நான் வாசித்த இந்த பகுதி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே இப்படி நாம் அனைவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு கிடையாது. எனக்கு தேவைகள் இருக்குது, விண்ணப்பங்கள் இருக்குது, எனக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு தான் வந்திருக்கிறோம். அண்ணா எப்படி ஜெபித்து அனைத்தையுமே பெற்றுக்கொண்டாரோ அதை போல் நாம் ஜெபத்தின் மூலமாக, நமது கண்ணீரின் மூலமாக பெற இருக்கிறோம் என்பது இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, எரேமியாவின் புத்தகம்